ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். ஓகே, நேற்று பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் எல்லாமே நான் தலைகீழ தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லி நல்லா குதிச்சிட்டு இருந்தான். ஓகே, இந்த விஷயத்த நாம முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? முன்னாடியே இது மாதிரி நடந்தது அப்படின்னா இந்த சைடு தான் அப்படின்றத எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா முடியும். நீங்க ஆப்ஷன்ஸ்ல டேட்டா என்ன சொல்லிட்டு வருது அப்படின்றத ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மொத்த மார்க்கெட்டையும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். என்ட்ரி நீங்க எடுக்கிறது செகண்டரி தான். முதல்ல மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டை புரிஞ்சீங்கன்னா தான் ஒரு பயம் இல்லாம உங்களால என்ட்ரி எடுக்க முடியும். ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்க டார்கெட் போற வரையுமோ இல்ல ஸ்டாப் லாஸ் போற வரையுமோ வெயிட் பண்ண முடியும். அந்த கெப்பாசிட்டி வரும். இங்க பாருங்க, நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதி டேட்டாவே சொல்லிடுச்சு. மார்க்கெட் 24,000க்கு கீழ நின்னுது அப்படின்னா செல்லிங் தான் அப்படின்றது. இதுக்கு எல்லாம் காரணம் நம்ம கிட்ட இருக்க இந்த டேட்டாஸ் தான். இந்த டேட்டாஸ நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்றது தெளிவாவே தெரியும். ஓகே. இப்போ இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் பார்ப்போம். ஆனா நம்மளால நேத்து பார்த்தீங்கன்னா, லெவல்ஸ் எதுவும் போஸ்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. வீடியோ எதுவும் எடுக்க முடியல நேத்து. பரவால்ல. இது இன்னைக்கு உண்டான லெவல்ஸ். இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 23,761, 23,682, 23,520, 23,438. இதுதான் நிஃப்டிக்கு உண்டான 4 லெவல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் நமக்கு 23,616 இருக்கு ஸ்பாட்ட பொறுத்தவரையும். பிரீமியத்திலயும் க்ளோசிங் ஸ்ட்ரைக் 600 தான் இருக்கு. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல ஏடிஎத்துல 195 பாயிண்ட் இருக்கு. எக்ஸ்பைரி அன்னைக்கு ஏடிஎம் பிரைஸ் 0 பண்ணணும். ஆனா பாத்தீங்கன்னா 195 ரூபா இருக்கான். நாளை மறுநாள் எக்ஸ்பைரி. இதுவே வெள்ளிக்கிழமை க்ளோசிங்ல பாத்தீங்கன்னா 156 ரூபா தான் வச்சிருந்தான். 156 ரூபாய் ஏடிஎம்ல இருந்த பிரைஸ் டிகே நோக்கி போகாம மார்க்கெட் நேத்து ஏடிஎம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துருச்சு. கடைசியில 195ல எடுத்துட்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கான். இந்த ஏடிஎம் பிரைஸ் டிகே ஆகாததும் மார்க்கெட் நேத்து இவ்வளவு பெரிய மூவ்மெண்ட் வந்ததுக்கு முக்கியமான காரணம். இந்த ஏடிஎம் பிரைஸையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, க்ளோசிங் ஸ்ட்ரைக் 600 இருக்கு. சப்போஸ் இன்னைக்கு ஓப்பனிங் ஸ்ட்ரைக் 550 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரைக் கீழே இறங்கி போய் அந்த இடத்துல ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் வின் பண்ற கண்டிஷன் நடந்தது அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணி பாருங்க. ஏடிஎம்ல இருக்க இவ்வளோ பெரிய பிரீமியத்துக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. இதை எந்த பக்கம் கொடுக்குறான் அப்படின்றது லைவ் டேட்டா தான் சொல்லும். லைவ் டேட்டாலையும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்றத நம்மளால முன்னமே எடுத்து வைக்க முடியும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற டேட்டா படி 23,900 23,900க்கு மேல மார்க்கெட் நின்னா மட்டும்தான் அப்சைட் போக முடியும். அதாவது 23,900க்கு மேல நின்னு அந்த இடத்துல பிரீமியம் சப்போர்ட் பண்ற இடத்துல மட்டும்தான் மேல போக முடியும். அதுக்கு முன்னாடி கீழ இருந்து ஓப்பன்ல இருந்து எங்க மேல போனாலும் 900ல வந்து ரிஜெக்ட் ஆக தான் அதிகப்படியான வாய்ப்பா இருக்கும். அதே மாதிரி கீழ போகணும் அப்படின்னா இன்னமும் ஒரு ஸ்டாப்பே கிடைக்கல. கண்டினியூ ஃபாலுக்கு உண்டான வாய்ப்பு தான் அங்க காமிக்கிறான். ஏன் அப்படின்னா இங்க புட்ல பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி ஓப்பனிங் ஸ்ட்ரைக் அப்படின்றது பிரீமியத்துல ஓப்பனிங் ஸ்ட்ரைக். ஸ்பாட் எங்க ஓப்பன் பண்றா அப்படின்றத பொறுத்தான ஓப்பனிங் ஸ்ட்ரைக் கிடையாது. பிரீமியத்துல கிடைக்க வேண்டிய ஓப்பனிங் ஸ்ட்ரைக். அதை பொறுத்து தான் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் டிசைட் ஆகும். ஓகே, ஆனா மொத்தத்துல மார்க்கெட்ல நல்ல வேகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே, அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.